நாய் சாப்பிட்ற லட்டை நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தேன். அங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நானே வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு பொண்ணை அனுப்பிவிட்டு அந்த ஆட்டா வந்து இதுக்குன்னு தனியாக விற்கும் லட்டுக்குன்னு, அங்கே சக்கி அரைக்கிற இடத்துல இருக்கும், போய் கேட்டு வாங்கிட்டு வான்னாங்க. சரின்ட்டு அங்கே போனால் அங்கே எல்லா விதமான ஆட்டாவும் இருந்தது. கம்பு, மக்காச்சோளம் அது மாதிரி தனித்தனியாலாம் இருந்தது. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதை ஒரு தடவை சலிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டாங்க. நான் எதுக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கிட்டு வந்தேன். இல்லைல்ல வேணாம், அது கடலெண்ணெய் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கடலெண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டாங்க. முதல்ல கலந்துக்கிட்டாங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவாவும் பேசனும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி ஊற்றி ஊற்றி கலந்து கிட்டத்தட்ட நமக்கு புட்டு பதம் வர மாதிரி பிசைஞ்சிக்கிறாங்க. பிசைஞ்சிக்கிட்டு இந்த நம்ம புடிக்கோல்கட்டை பண்ணுவோம்ல, அது மாதிரி புடிக்கோல்கட்டை மாதிரி பிடிச்சி அதை வந்து கடலை எண்ணெயில் தான் போட்டு எடுத்தாங்க. வேறு என்ன வேணாம், இதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை போட்டு எடுத்தாங்க. எடுத்து அது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அந்த இடிக்கிறத வச்சு நல்லா பொடி பண்ணிக்கிட்டாங்க. அங்கே வந்து எல்லோரும் இது பொடிச்சு கையாலேயே இது பண்ணி சலிப்பாங்களாம். என்கிட்ட சலிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஓட்டை உள்ள ஜல்லடை இல்லாததுனால, நான் சும்மா அந்த பால் மூடுற ஓட்டையாக இருக்கிற அந்த தட்டை கொடுத்து அதில் இது பண்ணாங்க. அப்புறம் சொன்னாங்களே, "நீ மிக்சியில் போட்டு பாரு, ஃபுல்லாகவே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்ருவோம்." அப்புறம் மிக்சியில் நல்லா பொடிச்சு கொடுத்தோன்னே அதிலே அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரியுதுன்னு. அது பொரிஞ்சு எடுத்ததே பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. அது பொரியும் போதே அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு ஸ்வீட்டு லட்டு பண்ணுறது வந்து நான் கேள்வியே படாதது. நம்மளாம் லட்டு பண்ணுறதுன்னா அப்படியே எண்ணெயிலே போட்டு பொரிப்போம். இல்லைன்னா இது கடலை மாவு லட்டு வந்து அந்த திரி திரியாக விழுவும், அப்படி தான் பிடிப்போம். ஆட்டா லட்டு நானுமே செஞ்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்து ஆட்டாவே வந்து ஆயில் கொஞ்சம், கீ கொஞ்சம் போட்டு அப்படியே டைரெக்டாக அப்படியே பொரிய விடுவாங்க. இது நல்ல வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் அந்த ஆயிலில் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆயில் எடுத்து வச்சிடுறாங்க. அது வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் கீ தான் ஊற்றுறாங்க. அந்த கீயை வந்து அந்த சூட்லேயே ஊற்றி வச்சிடுறாங்க. அந்த சூட்டில் கொஞ்ச நாள் அது உருகிட்டு அதுக்கு மீன்வயலில் தான் நாங்கள் மிக்சியில் போட்டு இது பண்ணோம். சர்க்கரை வந்து நல்லா கட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேரட் துருவல் தான் போட்டு துருவ சொன்னாங்க. அது துருவி எடுத்தால் தான் உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கீழே அப்படியே அதை போட்டாங்க. அது அப்படியே பாவங்களேன், அந்த எப்படி ஒரு மாதிரி பதமாக இருக்குது பாருங்கள். அந்த பதம் வந்தோடனே அந்த கீழ சர்க்கரை வெல்லத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஏதோ ஒரு பதத்தில் வச்சு இறக்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த இடித்து வச்ச இதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அந்த கோதுமை மாவு போட்டுக்கிட்டாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அது. அப்புறம் ஏலக்காவும் ஜாதிக்காவும் கொஞ்சம் இடித்து வச்சுக்கிட்டாங்க, அதை போட்டாங்க. அப்புறம் லட்டு பண்ணிவிட்டு மேலே வந்து கசகசா கொஞ்சம் வந்து வச்சுக்கிட்டு அதை மேலே வந்து இது பண்ணி வச்சாங்க. ஃபஸ்ட்டு லட்டு சாமிக்கு தான்.